ஆக்சுவலாக நேற்று வாங்கினோம் இல்லையா அரிசி, அதில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க எங்களை. ஆமாம், தண்டத்துக்கு ஆளுக்கு 2 கிலோ வாங்கியிருக்கோம். போச்சு எல்லாம். அதாவது ஆக்சுவலாக அது ரேஷன் அரிசியை பாலிஷ் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அதோட கன்சிடென்சியே ஒரு மாதிரி. ஒரு மலைக்கு அவருங்க ஆஃபீஸ்காரர் ஒரு ஊரில் தான் படுத்துட்ருக்காரு. இன்றைக்கி டே 6 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பெருசாக லோடு சொல்லலை. எப்போவுமே சமையல் அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமே அப்படின்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள் ஆஃபீஸில் பாருங்கள், எல்லாம் ஒரு மூலைக்கு பாருங்க. ஆஃபீஸ்காரர் ஒரு ஊரில் தான் படுத்துட்ருக்காரு. இதுதான் ஆஃபீஸு. இப்போ எல்லாம் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது, சும்மா தானே இருக்கணும். ஆனால் நம்மளும் சும்மா இருப்போனே. நம்மளால் படுத்துட்டாப்புல, படுத்து ஒரு தூக்கத்தையே போட்டாப்புல. பாவமாக படுத்துனுறான். அதுவும் பார்த்திங்கன்னா அது கரூர் லோடு சொன்னாங்க. கரூர் போகணுன்னு சொல்லி வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 8 டன் வரும்னு சொன்னாங்க. அது வேறு அது மொத்த வெயிட்டு. ஆனால் நம்ம வண்டி பாசிங் 7 தானே, அதனால் 7 ஓகே. அதாவது 7 கேரண்டி கொடுத்தா கூட போகலாம். 8 கேரண்டி கொடுக்குறாங்க. மேபி அது கம்மியாக வந்தால் ஓகே. சப்போஸ் அதிகமாக வந்தால் அது என்ன மெட்டீரியல்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னால் கண்டிப்பாக கூட தான் வரும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற 2 வண்டி தள்ளி பின்னாடி அவர் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கு 7 டன் பாசிங் தான். அது எப்படி எடுத்துக்கு தெரில. அதில் ரெண்ட் பார்த்தீங்கன்னா கரூருக்கு இங்கேருந்து 8 டன் வாடகை 69,000 ரூபா, 68,000 வாடகை சொல்லியிருக்காங்க. அவருக்கு எப்படி அது தோணுச்சுன்னு தெரில. ஏன்னா இங்கே பார்டர் பாஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. பாசிங் வந்து தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் பார்டரில் வெயிட் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த பக்கம் வாங்க, கரெக்டாக இருந்தால் மட்டும் போங்க. அவசரப்பட்டு ஒரு இது கஷ்டப்பட்டு நான் வந்து இன்னும் 6வது நாள் ஆகுது. அதனால் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாள் கூட சேர்ந்து வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். 6 அதாவது இன்றைக்கி 6வது நாள் ஆகுது. இன்றைக்கும் பர்ச்சேசிங் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நேற்று வாங்கினோம் இல்லையா அரிசி, அதில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க எங்களை. ஆமாம், தண்டத்துக்கு ஆளுக்கு 2 கிலோ வாங்கியிருக்கோம். போச்சு எல்லாம். அதாவது ஆக்சுவலாக அது ரேஷன் அரிசியை பாலிஷ் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அதோட கன்சிடென்சியே ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. வாங்கிட்டோம், சமைச்சிட்டோம், என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லாமல் அதை சாப்பிட வேண்டிய ஆகிடுச்சு. இருந்தாலுமே அதை சாப்பிட முடியாது. நம்ம ஆல்ரெடி ஒரு பொள்ளாச்சியில் ஒரு அரிசி வாங்கி சமைச்சோம். இப்போ கொட்டை கொட்டையாக இருக்கும். அந்த மாதிரி அதை விட மோசமாக இது ஒரு மாதிரி சாப்பாடு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கெமிக்கலில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. வளன்னு இருக்குது, நல்லா இல்லை. அதனால் போயிட்டு ஆட்டா இங்கே வாங்கிட்டு, பக்கத்துலேயே கடை இருந்தது, அங்கே போய் ஆட்டா வாங்கிட்டு டீ போடுறதுக்கு. இங்கே அதிகமாக நாங்கள் பிளாக் டீ தான் குடிக்கிறோம். ஏன்னா பணம் பட்டுவாடா அதிகமாக இருக்கனால. ஏன்னா இப்போ 6 நாள் பக்கம் லோடாக உட்காந்துட்ருக்கோம். அதனால் டீ தூள், சக்கரை நாங்கள் சென்னையிலே தமிழ்நாட்டிலே வாங்கிட்டு வந்துவிட்டோம். அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இன்னும் எத்தனை நாள் உட்கார போகிறேன்னு தெரில. அதனால் இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தமாக ரெஸ்ட் எடுப்பேன்டா கைப்புள்ள அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கோம். அதனால் நானும் தம்பி, ஆமாம் அண்ணன் மட்டும் தனியாக என்ன பண்ணிட்டாரு, அண்டா சேர்ந்து மீன்ஸ் ஒன்றா போனோம். அண்ணன் ஷேரிங் தான், பட் அண்ணன் செப்பரேட்டாக சமைக்கிறாரா திடீர்னு. அதனால் அவர் மட்டும் தனியாக முட்டை வாங்கிக்கிறாப்புல. முட்டை அதில் ஒரு முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை கடன் தரேன்ட்டார். ஸோ இப்போ என்னென்னா நைட்டு ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு லோடு சொல்கிறாங்க. அந்த ஒரு லோடு கூட நம்மளுக்கு பாசிபிளாக இருந்தால். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு லோடு சொன்னாங்க. அது என்னென்னா 8 டன்னு, நம்மளுக்கு பாசிங் 7 டன் இல்லையா. அதனால் அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றனால ஏற்ற முடியாது. ஆமாம், நம்ம கூட இருக்கிற வண்டியே நம்மளுக்கு பஞ்சாயத்தாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், புரியுதா? ஸோ நம்ம கூட இருக்கிற வண்டியை நாங்கள் 8 டன்னு அது ஏற்ற முடியாது, கஷ்டம், போகக்கூடாது. அதாவது பார்டர் பாஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நான் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லி 8 டன்னு, அதாவது கேரண்டி 8 டன்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். இருந்தாலும் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தவிக்க முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். நாங்கள் இருந்த 3 வண்டிக்காரங்க வேணான்ட்டோம். ஸோ லாஸ்ட்டில் வந்த வண்டிக்கார மட்டும் என்ன பண்ணிட்டாரு, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் 22 அடி வண்டி அவர் அது மாதிரி யூனிக்காக சொல்கிறாப்புல. 22 அடி வண்டி, என் வண்டி 22 அடி வண்டி அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால் சரி நீங்களே போய் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அது எடுத்தாலும் நம்மளுக்கு தான் அது பஞ்சாயத்து, செக் போஸ்ட் தாண்ட முடியாமல் கஷ்டப்படுவோம். அதனால் நீங்களே போய் எடுத்துக்கங்க அப்படின்ட்டோம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நான் வேறு லோடு கேட்டுருக்கலாமோ அப்படின்னு. அது எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்.
ஏன்னா எனக்கு சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் 6 நாள் வெயிட் பண்ணிட்டோமா, அப்போ கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், ஒரு நல்ல லோடாக வரும். ஸோ இப்போ போய் சமையல் வேலையை பார்ப்போம், சாப்பிட்டு படுப்போம். The next day. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெல்லி வந்து 1 வாரம் ஆகுது கரெக்டாக. என்னோட 1 வாரம் ஆகுது. நான் எனக்கு கூட இன்றைக்கி டே 7, இன்றைக்கி நான் எப்போவும் போல் உட்கார போகிறேன் போல் அப்படின்னு தான் சொல்லலான்னு இருந்தேன். பட் ஸ்டில் காலையிலேருந்து வீடியோ எதுவும் எடுக்கலை. எனக்கு வேறு மைண்ட் வேறு சரியில்லை. எனக்கு நம்மளுக்கு பின்னாடி அந்த வண்டியில் ஆளோட ஏறி போயிட்டுருக்கடா, என்னடா பண்ண போகிறோம் அஜித் அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்தது. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்றுமே என்னால் பண்ண முடியல, கடுப்பாக இருந்தது. சரி அப்படியே விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சமையல் செஞ்சோம், சாப்பிட்டோம், அது ஓகே. அப்புறம் உட்காந்துட்டு இருந்த ஆஃபீஸில் திடீர்னு ஒரு லோடு ஒன்று சொன்னாங்க. எங்கே அப்படின்னா நம்ம திருப்பூர்னு சொன்னாங்க. பட் அது பொள்ளாச்சியில் டெலிவரி. பொள்ளாச்சியும் தாண்டி நம்ம பல்லடம் வர ரோட்டில் பல்லடம் டு பொள்ளாச்சிக்கு நடுவில் இருக்குது இறக்குறது. இதோட வாடகை பார்த்தீங்கன்னா 65,000. இதெல்லாம் ட்விஸ்ட் இல்லை. வண்டி அவங்க கேட்டது 22 அடி, ஆனால் நம்ம கொண்டு வந்திருக்கிறது 20 அடி. அங்கே ஆஃபீஸில் என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க, 22 கேட்டால் ஆமாம் 22 தான் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாமளும் அதை சரின்னு பூம்பு மாதிரி தலையாடிட்டு வந்துட்டோம். இங்கே அந்த பேனல் பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அது நான் ஏற்றும் போது உங்களை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் நம்ம வந்த வழி. பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு, அந்த இடத்தையே பார்த்துட்டோம், எல்லாம் விடுங்க பிளாப்லா அதை விட்டுருங்க. எங்கள் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே அந்த மெட்டீரியலை பார்க்குறேன். அங்கே சொன்னது பேனல் தாங்க. சம்திங் நம்ம இந்த பேனல்னால் இப்படி நீட்டாக சம்திங் அந்த மாதிரி அதை இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு கணக்கு போட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நம்ம இந்த எலக்ட்ரிக் போர்டுக்கு வரும் தெரியுமா பேனல், பீரோவாக வச்சுருப்பாங்களே, இரும்பு பீரோ, அந்த மாதிரி பெரிய பெரிய பீரோவாக இருக்குது. அது ஒரு 5-6 ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ பிடிக்க போகுதுன்றது தான் எனக்கு தெரியல. 20 அடினா 20 அடியில் அடங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. 20க்கும் மேலே போச்சு அப்படின்னா ரிட்டன் நம்ம எம்டியாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆஃபீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க, செட் ஆச்சுன்னா ஏற்றிக்கோ, இல்லைனா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமையலாம் செஞ்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன்ற மாதிரி. அடுத்தடுத்த வண்டிங்க நிற்கிது, நம்மளோட எத்தனை தான் அவங்களும் ஏற்ற முடியும். அதை தாண்டி இதோட வாடகையும் இப்போ ரொம்ப கம்மி. இதை ஏற்றிட்டா இதுக்கு மேலே பாட்டோட எதுவும் என்னால் ஏற்றவே முடியாது. டேரெக்டாக ஒரே லோட தான் நான் போய் ஆகணும். எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் இது உண்மையாகவே லைனுக்கு வந்து நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். சீரியஸாகவே நான் கொஞ்சம் ஃபீல். ஆனால் வண்டியோட தேய்மானம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நம்மளோட இன்கம் பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் ஓட்டுறீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை தெரிஞ்சுப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சூஸ் பண்ண ரூட்டு தப்போ அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. இல்லை நாங்கள் வந்து வெயிட்டாக மாட்டிக்கிது தான் தப்பு அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருந்தாலும் இங்கே 5 மணிக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னா போயிடலாம். 5 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா போக முடியாது. 4 மணின்றது அதிகம்தான். 4 மணிக்கு மேலே இங்கேருந்து 4 மணிக்கு முடிஞ்சதுன்னா கூட கிளம்பிடலாம். ஆனால் 4 மணிக்கு மேலே 4:30 அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கைடே சொல்லிட்டு போயிட்டாப்புல. கைடே கூப்பிட்டு வந்தார். அவருக்கு 300 ரூபா. ஆஃபீஸ் டைம் ஒரு கைடு இருந்தார், அவருக்கு 300 ரூபா. அவர் வந்து இறக்கி கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் இது எப்படி ஏற்றி எப்படி கொண்டு போக போகிறோன்றது தெரியல. ஒரு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ முதல்ல தெம்பாக சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை அப்புறம் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒன்று. ஏன்னா நான் இவ்வளோ பெருசாக அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது மைண்டு. அது நம்ம 1 வாரம் வெயிட் பண்ணி என்னடா நம்மக்கிட்ட இப்படி ஒரு லோடு அமைஞ்சிருச்சடா அப்படின்னு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது மனசு. என்னடா அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அது பொறாமைலாம் இல்லை.